நான் சக்கரவள்ளி கிழங்கு தின்ன விட்டியா? ரைட்டு. வழக்கு போல நம்மள எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. ஐயோ போச்சே. எனக்குலாம் முதுகு பெண்டு கலண்டு வச்சு செம்ம வேலை வாங்கிட்டாங்க. உருப்படியாவனா பிஹேவ் பண்ணச்சு. எனக்கு அசிங்கமா இருக்கு. நைஸ். தாண்டா லியோ. தாண்டா பிளிச்சு. ஹே गाइस, இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஃபிளாஷ்பேக். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே நாங்கள் வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இன்னொரு வீட்டுக்கு. ஸோ அதுக்காக திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு டேப் போட்டு ஒட்டிட்டேன். பயப்பட வேணாம், வீடியோவில் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், மற்ற எல்லா இடத்துலையும் நேரில் தான் பேசியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ, அது ஒரு பேண்ட் மட்டும் தான் ஏன் வச்ச முடியாது, வச்சு இப்படி ஏறி அது உட்காந்து அழுத்து. செருப்பு மாதிரி பேசாத, உள்ள காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, துணி மட்டும்னா எவ்வளோ வேணால் அமுக்கலாம். ஸோ என் காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துணி எடுத்து வச்சாச்சு, அதை நான் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:15 ஆச்சு. இதை பார்க்கவே இல்லையா உங்க இது என் ஹெட்ஃபோன் கேபிள். என்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வீடியோ எடுக்கிறது பசிக்கும்ல. பசிக்குங்களா? வேலையே செய்யாம பசிக்குங்களா எங்களுக்குலாம்? எழுதுங்க காஸ்மெட்டிக்ஸ். நீயே ஒரு ட்ரம் தான். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தின்ன விட்டியா? அதுவே வீணா போச்சு தான் தூக்கி போட்டாச்சு. வச்சு எழுதலாம். அது முதல்ல வாங்கின லிப்ஸ்டிக். அது ஒரு அசிங்கப்படுத்துறோம். அதை 3 years பேக். ஃபிளாஷ்பேக். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டோம். தீர்ந்து போச்சு, எக்ஸ்பைரி ஆச்சுன்னு தானே போடுறோம். எனக்கு தூக்கம் வந்துட்டு ஏதோ பேச வருது. கவிஞன் மாதிரி நான் உணர்கிறேன். ஏன் நாங்கள் வந்து நைட்டு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் அக்காவோட பிஸ்னஸ் இருக்குல்லையே அந்த ஹேர் ஆயில். ஸோ அதுக்கு எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ ஆரம்பித்த வேலை தான். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஆயிடுச்சு. 1 மணிக்கு வந்துட்டு நடுவில் பிரேக் எடுத்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. நீயே ஒரு ட்ரம் தான். என்ன பண்றீங்க இப்ப? கிழங்கு அவர் டீ. ஸோ என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், எனக்கு டீ, காஃபி, பால், ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிற பழக்கமே கிடையாது. ரொம்ப நேரம் நைட்டு முடிச்சிருக்கணும், இல்லாட்டி தலைவலிச்சா மட்டும்தான் குடிப்பேன். One eternity later. ஸோ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:15. ஒரு 1 hour வந்து டீ குடிச்சிட்டு வந்து வேலை செஞ்சோம். அடுத்த நாள் காலையில் அப்படியே திங்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான். அதனால தான் நைட்டு ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சோம். Next day. இதுதான் இப்போ நம்ம இருக்க வீடு. ஸோ இதை தான் வந்து காலி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு இப்போ போக போகிறோம் இல்லையா? ஸோ அந்த வீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டட் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் இருக்க வீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ ஏன் இந்த வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கேன்ல, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்களாம். ஸோ அந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஸோ இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து போட ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடு எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கே பத்தாத காரணத்தினால் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து மாறணும். ஸோ இன்னும் நாங்கள் வந்து இங்கே தான் வந்து குடியிருக்கோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வீடு வந்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வீடும் வந்து சமாளிக்க முடியாத காரணத்தினால் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் வச்சு இந்த ரூமுக்கு நாங்கள் வந்து மாறணும். பட் இந்த சிங்கிள் ரூமும் எங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தலை. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால் அவர் பிஸ்னஸ் அண்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து வாடகை பார்த்தோம். அதனால் நாங்கள் இப்போ வரையும் வந்து ஆஃபீஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் குடியிருந்தோம்ல, அந்த வீட்டை மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். இருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து வீடியோஸ் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன வீடு, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா, ஏன் விளாக் போடல, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் வீடியோ. பட் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை வந்துட்டு இப்போ நான் இருக்கேன்ல இந்த வீட்டில் தான் வந்து திங்ஸ்லாம் வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கேயே விட்டுட்டாங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. அதனால் சுத்தமாக எதுவுமே வந்து என்னால் வீடியோஸே வந்து எடுக்க முடியல. இந்த வாட்டியும் அதே மாதிரி சொதப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, பரவாயில்ல. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் சொந்த வீடு வந்து மாறுவோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படி சொல்லி இன்னொரு vlog வந்து போடுவோம் அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா தனி வீடு, பட் ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். வீடு பத்தலை. அது இன்னொரு முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பசங்க தான்.
ரொம்ப எங்கள் வீட்டில் குறைச்சி நிறைய வந்து வேலை வந்து பார்த்து வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம கட்ட வீட்டுக்கு தான் நம்ம 1008 யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம போகிறது ஒரு ரெண்டர் ஸ்பேஸ் தான். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது எவ்வளோ பெருசு போக போகுதுன்னு எனக்கு தெரியல. இது எவ்வளோ பெருசு போதும் அந்தளவு ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணி இது பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். லே மணி டே. A few minutes later. ஸோ காலையிலே 6:30 மணிக்கு அங்கே டீ குடிச்ச உடனே இங்கே வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை அந்த ஆஃபீஸ் அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்காவோட வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறது. இதை தான் நாங்கள் அப்போலேருந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் காலையிலே. ஏன் அப்படின்னா இந்த வீடு மாற்றது மத்தியானம் ஒரு 2 மணி 12 அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும், வெயிலில் வந்து மாற்ற முடியாது. சொன்னால காலையிலே மாற்றிடலான்ட்டு எங்கள் அப்பா வந்து வண்டி வர சொல்லிட்டாங்க அந்த வீட்டுக்கு. சொன்னால திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அட்டை டப்பா அங்கே வந்து பத்தலை. ஸோ அதனால் இங்கேருந்து அட்டை பெட்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்திருந்தோம். 1 eternity later. ஸோ வந்து திங்ஸ் எல்லாம் வந்து மாற்றியாச்சு. என்னடா அதுக்குள்ளே மாற்றியாச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், வந்துட்டு என் ஃபோனெல்லாம் வாங்கி வண்டி கவரில் போட்டு வச்சுட்டாங்க பத்திரமா இருக்கணும் சொல்லிட்டு. ஏன்னா திங்ஸ் எடுத்து வச்சதால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக செம்ம டயர்டாகிடுச்சு, வேர்த்து ஊற்றி. இதுதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மாறின அந்த புது வீடு. இதில் தான் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அவள் சாப்பிட போகலாம், செம்ம டயர்டாகிடுச்சின்னு கூப்பிடுறா. எல்லா திங்ஸும் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே என் ட்ரெஸ் ஃபுல்லாக ஓடிடுச்சு. இப்போதான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வேர்வை எல்லாமே நின்றுருக்கு. ஃபுல்லாக அதை எல்லாமே எடுத்து வச்சு 2 ஷிஃப்ட் அடிச்சோம். அது என்ன வண்டி பேரு குட்டியான ஏதோ அதில் 2 ஷிஃப்ட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும். முதல் ஷிஃப்ட்ல கூட அந்த பீரோ கட்டில எல்லாம் ஏறி செம்ம வேர்வை ஆயிடுச்சு. 2ஆவது ஷிஃப்ட்ல அந்த செடி எடுக்கும் போது தான் எப்பா செம்ம இதாகிடுச்சு. மாடியில் இருந்துச்சா செம்ம வெயில், அதெல்லாம் எடுத்து ஏற்றி இப்போ நான் பேசினா எக்கோ கேட்கும். ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றியாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திங்ஸு சில்லற சாமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது இன்னும். இது வந்து எங்கள் வீட்டில் என்னால் வந்து சொல்லவே வர மாட்டேங்குது. ரூமில் தான் ரொம்ப எக்கோ கேட்குதோ, ஏன்னா இங்கே இவ்வளோ திங்ஸ் இருக்குது. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கேட்க மாட்டேங்குது. இது வந்து நான் இங்கே பேசிடுவேன், பரவாயில்ல ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து இருக்குது, அது மட்டும் எடுக்கணும். இது எடுத்து வச்சு செம்ம டயர்டாகிட்டோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல கரெக்டாக. நீ இது நைட்டும் நான் சாப்பிடலடி. நீ ஊற்றி கொடுத்தால ஒரு தோசை, சரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வச்சா சாப்பிடவே மறந்துட்டேன் அந்த நைட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது அவள்கிட்ட சாப்பிட கேட்டிருக்கேன். நான் எப்ப பார்த்தாலும் சோறு 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 2 பேரும் போய் சாப்பிடணும், வேற வழி இல்லை. இங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது எங்களால. சுத்தமா சிலிண்டர் தனித்தனியா எடுத்து போட்டாங்க. வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சாப்பிட்டுட்டு வந்து இந்த வேலை எல்லாமே வந்து பார்க்கணும். இது எடுத்து வச்சு செம்ம டயர்டாயிடுச்சு. எனக்குலாம் முதுகு பெண்டு கல்லுன்றுச்சு. செம்ம வேலை வாங்கிட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல சூரிய வெளிச்சம், இங்கே சன்லைட் செம்மையா இருக்கு. நான் உங்களுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன். ஏன்னா ஒரே கன்ஜஸ்டடாக அவ்வளோ திங்ஸ் வந்து இருக்கு. திங்ஸ் வந்து நான் காட்டினேன்னா ஏதோ குப்பை கொடுத்த காட்டின மாதிரி இருக்கும். பட் இந்த வீடை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காலையிலேருந்து நான் வந்துட்டு மூந்து கூட கழுவாமல் நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன். இப்படி பரவாயில்ல, ஏதோ பேய் மாதிரி பயமுறுத்துற வந்து மெண்டல் வீடு வாங்க மாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தப்பாடி. இப்படி சாப்பாடு கேட்டா பின்னாடி சூடு வச்சு இப்படி சுடுறது வண்டி. ஐயோ ஐயோ போச்சே. சூரிய பகவான் செம்ம வெயில். வீசுண்டி உனக்கு பூங்காற்று வீசுதான். என்ன வெயில் வீசுது, பூங்காற்று வீசுதான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூடா இருக்கு, அடிக்குது. நீ பைத்தியம் பாருவியான்னு பாரு, எனக்கு பயமா இருக்காது. ஆயிட்ட பாதி பைத்தியம் ஆயிட்டா ரைட்டு. மழை போல நம்மள எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த முடிவு லூஸ் மாதிரி பண்ணுதுன்னு அடிக்கிற வெயிலில் சரி வண்டியில் போகிறதையாவது ஒரு கிளிப் எடுக்கலாம்னா அது கூட உருப்படியாக எடுக்க முடியல. நான் தாண்டா லியோ. A few minutes later.
ஸோ வந்துட்டு என்ன நீர் ஹோட்டலுக்கு வந்து சாம்பார் சோறு வாங்கி சாப்பிட்ற அப்படி சொல்லி நீங்கள் கேட்டாலும் அதான் வந்து உண்மை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து சாம்பார் சோறு சங்கீதாஸ் போய் சாப்பிட்ருப்பேன். அதுக்கும் எல்லாருமே வந்து சிரிக்கிற மோஜி கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. எஸ், நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். நீங்கள் வந்து என்னோட பழைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பியூர் வெஜிடேரியனாகவே இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ் ஹார்ம் பண்ணக்கூடாது இல்லையா? எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிறந்த ஒரு பிறவிடி நீ அப்படி. A few minutes later. ஸோ இப்போ நாங்கள் வீடு மாற்றணும்ல. ஸோ இப்போ வந்து இது வந்து பழைய வீடாகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே திங்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டி பெருக்கி தொடங்கணும்னாங்க. ஸோ கூட்டுறதுக்காக என் அம்மா வந்து வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் 4 பேரும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்டு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வந்து போகணும். என்னை விட்டு வந்து இருக்கவே மாட்டான். எங்கே போனாலும் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். ஸ்கூல் போகிற ஒரு இடத்த தவிர ஈவன் பாத்ரூமுக்கு கூட அவன் வந்து நான் எல்லாம் வந்து வரமாட்டான். உங்களுக்கு வேணால் இதுக்கு கேட்கறதுக்கு என்னதான் இருக்கலாம். பட் நான் கிச்சனில் தான் இருந்தேன். அதுக்குள்ளே ஹாலில் இருந்து எப்படி கத்துறான் பாருங்க. செம்மையாக கத்தியை வந்து ஊரை கூட்டிடுவான். எங்கே இருந்தாலும் என் கூட தான் வந்து இருப்பான். ஸோ அவ்வளோ க்ளோஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு ரூமு. ஸோ அந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ ஒரு ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். நான் ஜன்னலுக்கு நேராக வந்து ஃபோன் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து சன்லைட் அடிக்கும். சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது வந்து எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து வச்சுருந்தேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விண்டோ. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமையில காலையிலேருந்து நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். மூஞ்சி கூட கழுவலை, தலை கூட வந்து அதே கொண்டையோட வந்து இருக்கேன். நல்லா செம்ம வலி வலிக்குது. நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது. இதை விட்டால் எனக்கு வேறு வழியே வந்து கிடையாது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லை, இங்கே கொஞ்சம் கட்டுங்க. அப்புறம் ஏற்கனவே இந்த பெட்டு தூக்கி இது மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு பாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியில் இந்த பீரோ ரொம்ப நடக்கிறதுக்குலாம் வந்து இடஞ்சலாக இருந்தது, அதை எடுத்து இங்கே வந்து போட்டிருக்கோம். இது மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வழியில் நடக்கிற இடத்துல இருக்க பொருள்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சோம். அது மட்டும் தான் பண்ணோம். என்னால் செம்ம டயர்டு, சுத்தமாக வந்து முடியல. ஸோ சீரியஸ்லி வந்துட்டு நீ அப்படி என்னதான் வேலை பார்த்தா நீங்கள் கேட்டாலும் இன்னைக்கு செம்ம வேலை. நான் நேற்று நைட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அதெல்லாம் வந்து நான் தான் எடுத்து வச்சேன். அப்புறம் இந்த ஸ்லாப் மேலே ஏறி திங்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் என்னை ஏற்றி விட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நிறையா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ சீரியஸ்லி சொல்லணும்னா நான் இதுவரையும் இப்போ நான் இருக்க வீடு அளவு வீட்டில் இருந்ததே வந்து கிடையாது. நாங்கள் இருந்த வீட்டிலே எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் வந்து இருப்போம். அந்த 2 BHK வீட்டிலலாம் இருந்ததில்லை. ஸோ இது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. 2 பெட்ரூமு, அதில் ஒரு பெட்ரூம் நார்மலாக இருக்கும். இன்னும் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். அப்புறம் வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எத்தனை வருஷத்தில் வந்து சொந்த வீடு கட்ட போகிறோன்னு தெரியாது. பட் சீக்கிரமாக வந்து கட்டுவோம். இந்த வந்துட்டால சரி, ஓகே, நம்ம பழைய கதையெல்லாம் போய் கலர வேணாம், விட்டுறலாம். வந்து ரொம்ப எல்லா திங்ஸ்லயும் வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோப் மட்டும் கண்டுபிடிச்சி வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ஸ்க்ரப் சோப்பு. இதை வச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவோம். எப்போ நான் வாஷ் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக வந்து ஞாபகம் இல்லை. காலையில எழுந்ததால அப்போ பல் தேய்க்கும் போது அதுவும் உருப்படியாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஐயோ, எனக்கே அசிங்கமாக இருக்குது. உருப்படியாக நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. அப்படியே தூக்கு கலக்கத்தில் அப்படியே வந்துட்டேன். குளிக்கணும் தான் அது இருக்கு. நீ ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, எல்லாமே அங்கே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தூங்கணும், குளிக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து பொறுமல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம். இங்கே வாஷ் மிஷின் வந்து மட்டும்தான். இந்த வாஷ் மிஷினுக்கு மேலே இங்கே ஒரு மிரர் ஒட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் நிறைய டெக்காரிங் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி நான் சீன் போடுறதுக்காக இந்த வீடியோ எதுவும் போடல. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ஷூட் பண்ணப்போ கூட நான் வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ கூட நான் வீடியோ போடல. அப்பயும் நான் யூடியூப் சேனல் தான் வச்சிருந்தேன். ஸோ நான் அதை பற்றி வீடியோ போடல. நான் புது வீடியோஸ் போடும்போது வேற பேக்ரவுண்ட் அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கேட்டுருந்தீங்க, ஏன் வீடியோ ஷூட் பண்ணுறத எதுவும் பிளாக் போடலையா, வீடு மாற்றுறது உங்கள் பேக்ரவுண்ட் மாற்றுறதுலாம் வந்து பிளாக் போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து போகிறேன். நீங்கள் யாரும் எதுவும் வந்து நினச்சிக்க வேண்டாம். நான் யூஸ்வலி எதுவுமே இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். நம்மளாம் வந்து லைட்டே போடாம பேசிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடிலாம் எதுனாலுமே நான் வந்து சொல்லிடுவேன் இல்லையா, இது மாதிரி நம்ம புதுசாக இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் சொல்லிட்டு. ஐ மீன் வீடு மாறதை கூட சொல்லாட்டி எப்படி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் வந்து தப்பாக நினச்சிங்கன்னா லாட் ரேடியோ என் பண்ணு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு போராக சொல்கிறத விடவே இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். One eternity later.
பிரிஸ்கா மூஞ்சி கழுவிட்டு போனானா ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா இது ஒரு 2 மணி நேரங்களுக்கு பிறகு போய் படுத்தானா செம்மையாக தூங்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செம்ம டயர்டாக நல்லா தூங்கி எழுந்துச்சு. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே போனாலும் இவனை கூப்பிட்டே போகிறேன். நான் இவனை கூட்டிகிட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன். அங்கேயும் என் பக்கத்தில் தான் வந்து கூண்டை வந்து வச்சுருப்பேன். பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துருப்பான். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் இதெல்லாம் வந்து கழட்டி தொடைய சொன்னாங்க. ஸோ இங்கே எப்படி கையோட வேலை இருக்கோ ஸோ அதே வேலை அங்கேயும் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே செம்ம ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பையாக இருந்தது. ரூம் க்ளீன் பண்ணுறது, ஃபேன் க்ளீன் பண்ணுறது, அங்கே நிறைய இன்னும் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நிறைய வந்து எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த விளாக்லேயே பார்த்தீங்கன்னா நான் முக்கால்வாசி வந்து வாய்ஸ் ஓவர் எடுக்கக்கூடாது, நேரில் தான் பேசணும்னு ட்ரை பண்ணேன். பட் அங்கே எல்லாரும் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்த காரணத்தினால அப்படி அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் அந்த டாகி பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து செஞ்சுருந்தாங்க. இவன் அந்த எல்லா பார்சலுமே போட்டு கொடுத்து விட்டக்கப்புறம் இந்த 1-2 ரிட்டர்ன் பார்சல் மட்டும் வந்து போட்டுட்டு இருந்தா. அப்படியே வந்து ரூமை பார்த்தா எப்பா இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சது, அதுக்குள்ளே என்னடா ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து குப்பையாக இருந்துச்சு. சரி இது கையோடு வந்து க்ளீன் பண்ணிடுவோம், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, இது இன்னொரு நாள் தனியாக விட்டா இன்னொரு நாள் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, சேர்த்து இன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய பண்ணியிருந்தேன், பட் எல்லாத்தையுமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்கரேஷன் இல்லை. நான் எவ்வளோ தான் திருப்பி அது ஃபிட் பண்ணாலும் அது கண்டு விழுந்துட்டு இருக்கு. அது ஜாடியில் வச்சா தானே பிரச்சனைன்ட்டு ஸோ அங்கே வந்துட்டு மைக் ஃபிட் பண்ணுற இடத்துல அதை நான் வந்து சொறி வச்சிடலான் இருக்கேன். ஸோ இந்த 2 ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நாங்கள் வந்து முதல்ல வாங்கினது, கடைசி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமே அதிகமாக வந்து எங்கள் வீட்லேயும் சரி எங்கேயுமே வந்து மாட்ட மாட்டோம். இது தனியாக கீழே கிடக்குது, மனசு கேட்கல. ஸோ டேபிள் மேலேயாவது ஒரு அலங்காரமாக வைப்போம்னு சொல்லிட்டு அதை நான் தனியாக வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து புது வீடு மாறி இருக்கோம் இல்லையா, அங்கே போயிட்டு மாட்டலாம், நிறைய டெக்கார் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா எங்கள் அக்கா வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பின்னாடி வந்து வாங்கி வச்சிருக்கா. இது வந்து மீஷோ டெக்கார் ஐட்டம்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் முதல்ல இருந்தாலும் திருப்பி எனக்கு சுத்தமாக வந்து வேர்த்து போச்சு, போய் உட்காந்துட்டேன் நிம்மதியாக. 1 hour later. சரியான ஃப்ரைட் ரைஸ்க்கு பைத்தியம் பிடிச்ச நீ. சரியான நூடுல்ஸுக்கு பைத்தியம் பிடிச்ச எனக்கு வந்துட்டு நான் செய்கிற நூடுல்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நைட்டு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வந்து தங்கிட்டோம். எப்போவுமே வந்து வீட்டுக்கு போயிடுவோம். பட் ஏன் இன்றைக்கி ஆஃபீஸில் தங்கினோன்னா வந்து இந்த புது வீடு வந்து பால் காய்ச்சாமல் தங்கக்கூடாது இல்லையா, நாங்கள் தான் இன்னும் பாலே காய்ச்சலையே. அதனால் அந்த பழைய வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தங்கியிருந்தாங்க. இந்த ஆஃபீஸில் நாங்கள் 2 பேர் வந்து தங்கியிருந்தோம். டைம் 12 ஆச்சு. பட் எனக்கு தூக்கமே வரல. அவள் படுத்தோன்னே அப்படி தூங்கிட்டா. எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, டயர்டாகவும் இருக்கா, ஆனால் தூக்கமே வரல, சும்மாவே படுத்திருந்தேன். The next day. ஸோ அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சீக்கிரமாக ஒரு 6-6:30 வந்து ஏந்திரிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சணும் இல்லையா, நான் இன்னும் தலை குளிக்கல, அதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்து பால் காய்ச்சணும். அதனால் நாங்கள் 2 பேர் வீட்டுக்கு போய் தலை குளிச்சுட்டு பால் காய்ச்சணுன்றதுக்காக வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போனால் எந்த திங்ஸுமே எடுத்து வைக்கல, அப்படியே எல்லாமே எடுத்த இடத்துல கிடக்கு. ஸோ அதனால் அந்த பெட்டியெல்லாம் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்பூனு எது எடுக்கணுன்னாலும் அப்படி கிடக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, சரி பூச்செடி இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஸோ செம்பருத்தி பூ, அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி பூலாம் இருந்துச்சு. இதெல்லாம் கூட ஓகே. இந்த மாமரம் இருக்குல்ல, இந்த மாங்கன்னா குட்டியாக ஜாடிக்குள்ளே போய் வச்சுருக்காங்க. அது இது பேர் எனக்கு சரியா அந்த தெரியல. ஸோ சாரி மக்களே, அதனால் என்னால் வந்து சொல்ல முடியல. இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இருந்துச்சு. ஐ திங்க் மல்லிகைப்பூவா இல்லை, மல்லிகைப்பூ இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா நான் வந்து கண்டுபிடிச்சேன். அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா மிளகா செடியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கான். இதோட ஷாக்கு என்ன அப்படின்னா தக்காளி செடி இருக்குது, அந்த தக்காளி காய்ச்சே இருக்குது. ஒரு கத்திரிக்காய் வேற நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது நார்மல்னாலும் இது இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்றது இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கேன். நான் பாட்டுக்கு காக்காஸ்லாம் நிறைய கற்றுதியான்னு தெரியல. இதே மாதிரியே அழுக்கு முட்டையாக இருக்க முடியாது, நம்ம காலையிலே குளிக்கணும். அப்போ தான் வந்து காலையிலே வந்து பால் காய்ச்ச முடியும். ஸோ பால் காய்ச்சாமல் எதுவுமே வந்துட்டு வீட்டில் வந்து செய்ய முடியாது இல்லையா. அதனால் அவள் பக்கத்தில் இருக்க டீ கடை வரையும் போயிருக்கான். எனக்கும் ஏதாவது கேட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அதை சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சிரோமோ இல்லையோ, வீட்டில் சமைக்கிறோமோ இல்லையோ, கடையில் இருந்தால் டீயை வாங்கிட்டு வந்து கொட்டி விட்டுறோன்னா நம்ம கொட்டி விட்டு போயிட்டா. A few moments later. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இத்தனை நாள் நான் வந்து ரொம்ப அழுக்கு முட்டையாக தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டேன். இன்றைக்கி சுடி தான் வந்து போட்டிருக்கேன். அவள் தான் வந்து சொன்னான் எனக்கு வந்து சரி பால் காய்ச்ச போகிறோம், பூஜை பண்ண போகிறோம், சுடி போடுன்ட்டு. தலையில் அவள் தான் துணி கட்டி விட்டு போனான். என்னடா கையெல்லாம் வச்சு வருதுன்னு பார்த்தா டிஷர்ட்டு துண்டை கட்டி விடுவான்னு பார்த்தா ஏதோ ஒன்று தொடச்சா நம்மளுக்கு போதும் இல்லையா. ஸோ
ஸோ இந்த சுடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, என்ன சுடி போட சொல்லிட்டு எனக்கு செம்ம காண்டு. அவள் வந்து கவுன் போட்டு வந்து நிற்கிறாள். சொல்லியிருந்தால் நானும் சேம் பிச் அடிச்சிருப்பேன் இல்லையா, பட் சொல்லவே இல்லை. எனிவேஸ் நமக்கு சுடியே வந்து நல்லா இருக்குது சொல்லிட்டு நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த சுடி போட்டால் அன்றைக்கி ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். இது மீஷோவில் இருக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிட்டிங்காக வந்து பிடிச்சிக்கணும், இல்லாட்டி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கணும். இப்போ நான் தான் உனக்கு அக்கா மாதிரி இருக்கேன், நீ தான் எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கு. அக்கா என்னக்கா நீங்க சொல்லி நான் வேலை செய்யாம இருப்பேன். எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா சீக்கிரமா. எனக்கு ஒரு 10-15 லேஸ் பாக்கெட் வேணும் போ. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். சீக்கிரமா கொண்டு காசு கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்டா காசு கேட்பேன் அப்புறம் என்ன பேசாத நீ, நானும் கவுன் போட்டிருப்பேன். இது ஜாலியா இரு, கையில கட்டி வச்சிருக்க மாதிரி. இப்பதான் நாங்கெல்லாம் ஒரு பெண்ணா உணர்கிறோம். சித்தனாலும் அழுக்க முட்டையா ரெண்டு திடீர்னு குளிச்சு சுடிதார் போனோம். இப்பதான் வந்து நாங்க இந்த இடத்துல இப்போ ஃபோன் வச்சா நல்லா இருக்கும் ஃபேஸ் கட்டுறதுக்கு. பட் நீ நிற்க வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ட்ரைபாட்லாம் எங்கே வச்சாங்கன்னே தெரில, கேட்டு பார்த்தேன் காணும். இங்க வச்சுட்டேன், நல்லா இருக்கு. பட் நான் முட்டி போடணும், நான் கீழே இருக்கேன். ஒரு வழியா செட் பண்ணிட்டேன். ஸோ பூஜை பண்ண போகிறோம், கொஞ்சம் நல்லா ரெடி ஆகலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ரெடியானேன். மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ரெடி ஆகி நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வெறும் நான் ஒன்றுமே பண்ணல, வெறும் அந்த பொட்டு வச்சு இது மட்டும் அது மட்டும் தான் வந்து பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் நோ மேக்கப் லுக்கு, பிபி க்ரீம், சிசி க்ரீம் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இது சுத்தமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சன்ஸ்க்ரீன் கூட எதுக்காக போடுறேன் அப்படின்னா வந்து வெள்ளையாக இருந்தோம் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடையாது. சன்ஸ்க்ரீன் போட்டால் வெள்ளையாவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, ஸோ வெயில் எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது, அதுக்காக நான் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளில போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஸோ ரொம்பவே அது வந்து நல்லது, உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். காம்பேக்ட் பவுடர் மட்டும் நான் வந்து போட்டு லிப் பாம் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஐலைனர் வைக்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து தப்பு. நான் பொட்டு வச்சு சாந்து வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ என்னதான் நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ரெடி ஆகி நீங்கள் பார்க்கலனாலும் இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நான் வீடியோஸ்க்கு இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். இல்லாட்டி இவ்வளோதான் என் மேக்கப்பே. லிட்ரலி ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கூட நான் வந்து வெளில போயிடுவேன், அப்படியே தான் நான் வந்து போவேன். ஸோ ஓகே சீன் போகிற மாதிரி இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை. நான் ஜஸ்ட் வந்து 2 சைடு வந்து முடியை தனியாக எடுத்து உள்ளே ட்விஸ்ட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். நீ ரெடியாகி வரதுக்குள்ளே பாலே காஞ்சிடும் சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. நல்லா வேகமாக வந்து ஓடிட்டேன். பால் காஞ்சதை தூக்கி பூஜை ரூமில் வச்சு நாங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து தொடங்கிட்டோம் அந்த வீட்டில் வந்து. ஸோ தூய தமிழ்லாம் வருது, அது தானாக வருது, நீங்கள் கண்டுக்காதீங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டே நல்ல விதமாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி சொல்லி வேண்டிட்டு பால் காய்ச்சிட்டு அந்த பாலை குடிக்க சொல்லி என்னை வந்து தொல்லை பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரொம்ப குட்டியாக தான் வந்து இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு பால்லாம் குடிக்க பிடிக்காது. பட் பால் காய்ச்சினாங்க, நிறைய பால் அந்த பாலை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சோண்டு வந்து குடித்தேன். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து வேண்டிட்டு சாமிக்கெலாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஓகே நல்லபடியாக தொடங்கணும்னு வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த vlog முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து செடியெல்லாம் தூக்கிட்டு போய் நாங்கள் வெளியில் பாதியும் மொட்டை மாடியில் பாதியும் வந்து போட்டாச்சு. அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போட்டோம். 1 hour later. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டா. அதனால் நானும் கிளம்பி போயிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு. ஸோ இந்த vlog வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் வந்து vlog சொல்லிட்டு உருப்படியாக வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையானதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து 22 நிமிஷத்துக்கு ஒரு vlog வந்து போட்டிருக்கோம் இல்லையா, நான் vlog அதிகமாக வந்து எடுக்க மாட்டேன். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from நிருத்தி. Bye.